தமிழகம் மதுவால் நாசமடைந்ததாக அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் அவர் தந்தி டிவி செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்ப்போம். தமிழகத்தை மது எனும் அரக்கனால் நாசப்படுத்திய குற்றவாளிகள் என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதத்தின் போது பதிவு செய்துள்ளன. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மதுவை கொண்டு வருவதற்கு என்ன காரணத்தை கூறினாரோ அதே காரணத்தை இன்றைக்கு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியிருப்பது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறையை நாங்கள் செய்வோம் என்பதனால்தான் ஊழலிலும் அதையே பின்பற்றுகிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலிருந்து பேசிய அந்த கட்சியினுடைய பொருளாளர், நாங்கள் செய்ததையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று கூறியிருப்பது வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல இருக்கிறது.